இன்றைக்கு நான் ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு தலைப்பாக கொடுத்தது திட்டம் பண்ணி நிறைவேற்றும் கர்த்தர். நம்ம ஒவ்வொருவருக்கும் திட்டம் பண்ணி நிறைவேற்றும் கர்த்தர். 46:11 கடைசி. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். நம்முடைய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் திட்டம் செய்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையை திட்டம் செய்கிறவர் நாம் அல்ல, நம்முடைய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசமான சூழ்நிலைகளிலே நாம் இருக்கலாம், எத்தனையோ காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். God has a purpose. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அந்த பர்பஸுக்கு பிளான் பண்ணுற 3 P's. He has a purpose, he has a plan and he has the power. அவருக்கு வல்லமை உண்டு. அந்த நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். அந்த திட்டத்தை செய்து முடிக்கிற வல்லமை நம்முடைய தேவனுக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு ஒருவேளை பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பகுதியாக அல்ல, முழுவதுமாக என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவர். ஒவ்வொருவரும் விசுவாசிங்க, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அந்த திட்டத்தை செய்து முடிக்க வல்லவர் என்னுடைய ஆண்டவர். நம்மை உருவாக்கின ஆண்டவர், நம்மை வழி நடத்தின ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நமக்கு வர வேண்டிய ஆபத்துகள்லேருந்து, வியாதிகள்லேருந்து, பலவிதமான சூழ்நிலைகள்லேருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றி ஒரு 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 இன்றைக்கு இந்த நிலைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையாகவே தேவனுடைய சுத்த கிருபை. இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. எல்லாமே ஆண்டவர் கொடுத்த தயவு. அவர் நம்மை உருவாக்கின கர்த்தர். நம்ம என்ன ஷேப்பில் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய விதத்தில் என்ன ஷேப்பில் இருக்க வேண்டும், உலக காரியங்களில் என்ன ஷேப்பில் இருப்பேன், எந்த பொசிஷனில் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டம் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சரி, பெரியவர்களும் சரி, ஆண்டவருக்கு உங்களை ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஒரு எல்லாரும் ஆல் டேக் அ டிசிஷன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நீர் வல்லவர். யோவேல் 2:26 எடுப்போம். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அதிசயமாய் நடத்தி வந்தார். எத்தனையோ ஆக்சிடென்ட் வந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம், எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்து அதிசயமாய் நடத்தி வருகிறார். அடுத்தபடியாக, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு அற்புதமான வசனம். நம்ம ஒவ்வொருவரும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். He will never put me to shame. He will make me successful. எல்லாவற்றிலும் ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார், எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஒவ்வொருவரும் என்ன பெரிய காரியத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கென்று திட்டம் பண்ணின காரியங்களை, நம்முடைய பிள்ளைகளுக்கென்று திட்டம் பண்ணின காரியங்களை செய்து முடிக்க வல்லவர். என்னமோ கேட்போம், ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள திட்டத்தை நிறைவேற்றும் என்று கேட்போம். யாத்திராகமம் 1:7 எடுப்போம். தேசம் அவர்களால் நிறைந்திருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவர்கள் இப்போது இருக்கிற சூழ்நிலை நம்ம எல்லாரும் அறிவோம். அடிமைத்தனமாக இருக்கிறார்கள், மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதிகமான வேலை செய்து எல்லா ஒரு வித்தியாசமான அசாதாரணமான சூழ்நிலைகள். அந்த ராத்திரியும் பகலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த சூழ்நிலை ஆண்டவர் அவர்களை எப்படி செய்கிறார்? இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி ஏராளமாய் பெருகி சூழ்நிலைகள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை, ஆனால் அவர்கள் ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். எவ்வளவு எதிர்ப்பு வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன வரும்? ஆண்டவருடைய பலம் நமக்கு வரும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்திருந்தார்கள், அவர்களால் நிறைந்திருந்தது. ஒரு ஏழை, ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு வெறும் வேலைக்காரங்க அதிகம், மெஜாரிட்டி வேலைக்காரங்களும் ஓனர்ஸ் ஒன்று ஒன்று அங்கங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை.
எல்லாம் அடிமைகள். நாட்டில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அடிமைகளாக இருக்காங்க. பலத்திற்கு சாதாரணமாக நோஞ்சானமாக அடிமைன்ற சூழ்நிலையில் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பலத்து இருக்காங்க. அந்த பலத்து இருந்ததுனால ராஜாவுக்கு அவங்கள பற்றி ஒரு பயம் வந்துருச்சு. இவங்க என்ன செய்வாங்களோ, எப்படி இருப்பாங்களோன்னு சொல்லி. உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்ம பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன வரும்? எரிச்சல் வரும். நம்ம எல்லாரும் அதை அனுபவிக்கிறோம், ஆமாவா இல்லையா? யார் யார் ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுடைய சூழ்நிலையில் உள்ள உங்களுடைய வேலையில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்மை குறித்து எரிச்சல் அடைகிறவங்க அதிகமாக இருப்பாங்க. உண்மையாக அவங்க இருக்கிற சூழ்நிலை அடிமைகள் தான். அடிமைகளாக இருக்கும்போதும் அவர்கள் பலத்திருந்தபடியினாலே மற்றவர்களுக்கு எரிச்சலும் ராஜாவுக்கு ஒரு கோபம் வருகிற சூழ்நிலை வருது. உடனே ராஜா என்ன கட்டளை எடுக்கிறான்? எல்லா பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகளை எல்லாரையும் எதில் போட சொல்கிறான்? நைல் நதியில் போட சொல்லுகிறான். அங்கே அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். உண்மையாகவே யார் யாரை பனிஷ் பண்ணணுமோ இந்த நைல் நதியில் போட்டால் அந்த நைல் நதி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, ராஜா கொடுத்த ஈஸி இல்லை, கொண்டு போய் பிள்ளைய போட்டுடலாம், ராஜா கொடுத்துருக்க திட்டம். ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. லேவியன் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியன் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். இப்போ இது மோசேயுடைய கதை. அந்த மோசே பிறந்த சூழ்நிலை, நாட்டிலே அந்த குழந்தை வளருவதற்கு அந்த பிள்ளை உயிரோடு இருப்பதற்கு எந்த ஒரு வசதியான சூழ்நிலையும் இல்லை. மிகவும் கொடூரமான காலம். அந்த அம்மாவால் அந்த நாத்துக்குள்ளே போடுறதுக்கு அவங்களுக்கு மனசுலே இருந்திருக்காது. இந்த 3 மாதமும் அந்த தாய் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு. ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் கொடுத்துல அந்த நதியில் போடணுமே எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்து அந்த பிள்ளைய 3 மாதம் வெளியே யாருக்கும் தெரியாமல், உண்மையாக பக்கத்தில் இவங்க அடிமைகளாக இருக்காங்க, அவங்களுக்கு அதிகாரிகளாக இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு தெரிந்தால் போதும் உடனே அந்த குழந்தைய தூக்கி நதியில் போட்டுருவாங்க. கவனத்தோடு பாரத்தோடு. எத்தனை ஸ்லீப்லெஸ் நைட்ஸோ, தூக்கமில்லாத இரவுகள் எத்தனையோ தெரியாது. அவ்வளோ வேதனையோடு கண்ணீரோடு அந்த பிள்ளைய அவங்க வளர்த்துருப்பாங்க. 3 மாதம் ஆன உடனே என்ன, நீ அந்த பிள்ளைய எப்போதும் சத்தம் போடும். எந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தாலும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக தெரியும் இல்லையா, அந்த வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, அந்த வீட்டில் குழந்தை இருக்குன்னு சொல்லி. எவ்வளோதான் மறைத்து வைந்தாலும் 3 மாதத்துக்கு மேலே அந்த பிள்ளையை பிடிச்சி வைக்க முடியாது, அது ஓடி ஓடி தான் போகும். அதனால் என்ன செய்கிறாங்க, வேறு வழியே இல்லை, ராத்திரி பகலாக யோசித்து கடைசியில் ஒரு திட்டம் போட்டு ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதுக்கு பிசிலும் கீனும் தூக்கி, அதாவது இதெல்லாம் அவங்களோட டெக்னிக்ஸ். அந்த காலத்தில் நாணல் பெட்டியில் இப்படி இவங்க போட்டிங் எல்லாம் போடுறதுக்கு அப்படி அனுபவிக்கிற அந்த ஒரு சூழ்நிலையை அவங்க அந்த டெக்னிக்கை அறிந்தவுடனே அதை அப்படி செய்து அந்த குழந்தைய அந்த நைல் நதியில் வைக்கிறாங்க. எவ்வளோ விசுவாசத்தோடு வைத்தாங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு அந்த நைல் நதி கரையில் இருக்கிற அந்த குழந்தைய குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த அம்மாவுக்கு அந்த நோக்கம் தெரியாது, சுற்றி உள்ள யாருக்கும் அந்த நோக்கம் தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு அந்த குழந்தையை குறித்து உள்ள நோக்கம் தெரியும். இன்னைக்கு யார் நான் நாணல் பெட்டியில் இருக்கிறேன், எந்த சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, ஆண்டவருக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் குறித்து ஒரு நிச்சயமான நோக்கம் உண்டு. ஷி வாஸ் ஹெல்ப்லெஸ் மதர். அந்த டைமில் ஒரு உதவியற்ற தாய். ஆனாலும் அவங்க மூத்த மகளை ஒரு இடத்துல அங்கே துணைக்காக வைத்து அந்த பிள்ளையுடைய நோக்கம் என்னவோ ஆண்டவர் நிறைவேற்றணும்னு சொல்லி வைத்துட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் யார் வர்றாங்க? பார்வோனுடைய மகள். எல்லா பேரில்லாத ஆட்கள் அந்த பார்வோனுடைய மகள் வருகிறார்கள். எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் an ஆக்சிடென்ட். அந்த நேரத்திலே பார்வோனுடைய மகள் அப்படி பார்வோனுடைய மகள் வந்தாலும் இந்த பெட்டி அவங்க கண்ணில் படணும். அந்த பெட்டி கண்ணில் படாமல் இருந்திருந்தா, அல்லது அவங்க உடனே வராமல் ஒரு 5 hours கழித்து வந்திருந்தா என்ன சூழ்நிலை வித்தியாசமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர்
எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் செய்கிற தேவன். சரி, கரெக்டாக அந்த இடத்துல அந்த மகளை கொண்டு வந்து 6வது வசனம் வாசிங்க. பிள்ளை அழுதது. திஸ் இஸ் த கிளைமேக்ஸ். பிள்ளை என்ன செய்யுது? அழுதது. இந்த பிள்ளை எத்தனையோ காரியம் செய்ய வேண்டிய பிள்ளை இப்ப என்ன செய்யுது? அழுதது. இன்னைக்கு எத்தனை பேர் நாணல்பட்டியில இருந்து அழுதுகிட்டு இருக்கீங்களோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்னைக்கு அழுவ, ஆனா உன்னுடைய அழுகையை யார் பார்க்கறது? பார்வோனுடைய குமாரத்தை பார்க்கிறாள். யார் பார்க்க வேண்டுமோ? உண்மையாகவே இந்த இடத்துல பார்வோனுடைய குமாரத்தி, பார்வோன் தான் கிரேட்டஸ்ட் எனிமி. அவங்களுக்கு இருக்கிற பெரிய எனிமி அந்த பார்வோன் தான். பார்வோனுடைய குடும்பம் தான் அவங்களுக்குள்ள பெரிய எனிமி. பலசாலியான எதிரி. அந்த பலசாலியான எதிரியுடைய கண்களிலே அவனுக்கு தயை கிடைத்தது. அன்றைக்கு அந்த பெட்டியில், நாணல் பெட்டியில் அழுத அந்த மோசேயின் மேல் அவள் இரக்கமுற்று அவள் அதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறாள். உடனே அவளுடைய சகோதரி மிரியாம் ஓடி வந்து இந்த பிள்ளையை வளர்க்குவதற்கு ஒரு தாயை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். உலக ஹிஸ்டரியிலேயே தன் பிள்ளையை வளர்க்கறதுக்கு சம்பளம் வாங்கின ஒரே அம்மா யாராவா இருக்கணும்? இந்த மோசையோட அம்மா தான், இல்லையா? இந்த பார்வோனுடைய குமாரத்தை அவளுக்கு, நீ இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துட்டு நான் அதற்கு உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன்னு சொல்றேன். 9வது வசனத்தை சொல்ற, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். உண்மையாகவே அந்த மோசே அந்த பார்வோனுடைய வீட்டிலே வளர்கிறான். தன்னுடைய வீட்டில் வளர்ந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? வெறும் அடிமையாக தான் இருந்திருக்கணும். பயந்து இருந்திருக்கணும். இப்போ பார்வோனுடைய குமாரத்தின் வீட்டில் வளர்றதுனால அவன் எல்லா வசதியும் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. ஆனால் இந்த தாய் அவனை வளர்க்கும் போது உண்மையாக தேவனுடைய அன்பை பற்றி, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள முக்கியமான கட்டளை வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்தம்மா அவனுக்கு பால் கொடுக்கும் போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் என்னென்ன காரியங்களை அவனுக்கு அந்த சின்ன வயசு, இந்த காலத்து மாதிரி 2 மாதம் 3 மாதம் இல்லை, அந்த காலத்துலலாம் ஃபீடிங் வருஷக்கணக்காக எத்தனை வருஷங்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த பிள்ளை பால் மறக்கிறது வரைக்கும் அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லிக்கோ, அந்த ஷார்ட் பீரியடில் என்னென்ன ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்க வேண்டுமோ எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சின்ன பிள்ளைக்கு அந்த சின்ன வயதிலிருந்தே தன்னுடைய மக்களை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தங்களுடைய அந்த அடிமைத்தனத்தை பற்றியும் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் அவன் இப்போ எப்படி வளர்றான்? ராஜ அரண்மனையில் வளர்கிறான். இந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறது யாரு? 10ஆம் வசனம் கேளுங்க. இந்த பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறது கூட அந்த அம்மாவுக்கு உரிமை இல்லை. யார் பேர் கொடுத்தது? இந்த பார்வோனுடைய குமாரத்தி தான் அந்த பிள்ளைக்கு பேரை கொடுத்தான். அப்படி எல்லா விதத்திலும் அவன் வளர்றான். அவன் தான் வளர வேண்டிய சிச்சுவேஷன் இல்லாமல் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் அவன் வளருகிறான். வளரும்போது ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 21, 22. அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு சகல சாஸ்திரம். See, in those days Egyptian civilization was one of the important most popular civilization. அந்த நாகரிகம், எகிப்திய நாகரிகம் மிக அறிவுள்ள பெரிய நாகரிகம். எல்லாவற்றிலும் அவன் வளர்க்கப்பட்டான். ஆண்டவர் கொடுக்கிற ட்ரைனிங் வாக்கிலும் செய்கையிலும். He was good in action and in words. He was successful in action and in words. அப்புறம் அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி 40 வருஷம் அவனுக்கு he was trained in the palace of the most powerful kingdom. அந்த காலத்திலே மிகவும் வல்லமையான ஒரு நாட்டினுடைய அரண்மனையிலே அவன் வளர்க்கப்படுகிறான். அந்த எஜிப்சியன் சிவிலைசேஷன், அந்த எகிப்து நாகரிகம் அவ்வளவு சிறந்த நாகரிகம். அஸ்ட்ரானமி, இந்த வானசாஸ்திரம் மற்ற எல்லா காரியத்திலும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி உள்ளவர்களாக இருந்தாங்க. கட்டடம் கட்டுவதில் அவர்கள் கட்டின அந்த பிரமிடெல்லாம் இன்றைக்கும் அவர்களுடைய நாகரிகத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறது. இன்னும் இன்றைக்கு காலம் வர ஒருத்தர் அந்த மாதிரி அதற்கு ஈக்குவலாக செய்ய முடியவில்லை. அப்படி அவங்களுடைய டாக்டர்ஸ் அவ்வளவு வெற்றிகரமான டாக்டர்ஸ். எஜிப்சியன் மம்மீஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த பார்வோன்களுடைய அந்த காலத்தில் இந்த பார்வோன்களுடைய அந்த சரீரங்களை பதப்படுத்தி அதை பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா எஜிப்டில் போனால் அந்த எஜிப்சியன் மம்மீஸ் பார்க்கலாம். அது சாதாரணமாக எல்லாரும் நுழைய முடியாது. அதுக்கு பெரிய இது போட்டிருக்காங்க, காவல் போட்டிருக்காங்க. அதுக்கு மியூசியத்தில் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போய் பார்த்தா அன்றைக்குள்ள அந்த பார்வோனுடைய ஏதோ ஒரு பார்வோனுடைய 1-2 பேருடைய சரீரங்களை இன்னும் பதப்படுத்தி அவ்வளோ பத்திரமா வைத்திருக்காங்க. யாரும் பக்கத்தில் போக முடியாது, தொட முடியாது, அவ்வளோ கேர்ஃபுல்லாக வைத்திருக்காங்க. அப்படி
எல்லா வல்லமை ஞானத்திலே நிறைந்த மக்களாக அன்றைக்குள்ள எகிப்தியர்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஞானத்தில் நிறைந்த டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் இருந்த ஒரு சூழ்நிலையிலே இவன் வளர்க்கப்படுகிறான். அது மாத்திரமில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திலும் அவர்கள் தலை சிறந்தவர்களாக இருந்தாங்க. ஆர்கனைசேஷன்லையும் எல்லா காரியங்களையும் செய்வதிலும் தலை சிறந்தவர்களாக இருந்தாங்க. அப்படி ஒரு தலை சிறந்த சூழ்நிலையிலே அவன் வளருகிறான். அப்படி வளரும் போது அவன் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், நல்ல சுய பலனுள்ள ஒருவனாக வெளியே வருகிறான். 40 வயசில் அவன் வெளியே வரும்போது முதலாக உலகத்தை பார்க்கும்போது தன்னோட உள்ளவர்கள் தன்னுடைய கூட உள்ள ஒரு சகோதரனை மற்றவன் சண்டை போடும்போது தன்னுடைய சகோதரர்கள் நடக்கிற அநியாயத்தை அவனால் தாங்க முடியலை. தன்னுடைய சகோதரர்களுக்கு நடக்கிற அநியாயத்தை தாங்க முடியாதனால அவன் போய் கேட்டதுனால அவனை உடனே இவனே போய் என்ன செய்தான், வெட்டி புதைத்துடுறான் தன்னுடைய சகோதரனுக்கு தொந்தரவு கொடுத்தவனை. ஆனால் அடுத்த இடத்துல வந்து பார்த்தா 2 எபிரேய சகோதரர்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 எபிரேயர்கள் சகோதரர்கள் சண்டை போடும்போது இவன் கேட்கும்போது உடனே நீ என்ன அவனை கொலை செய்த மாதிரி என்னையும் கொலை செய்கிறியான்னு சொன்ன உடனே இவன் நினைக்கிறான் தான் செய்கிற காரியம் யாருக்கும் தெரியலன்னு சொல்லி. ஆனால் எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிந்ததுனால இப்போ ராஜாவுக்கு வர இந்த காரியம் போயிடுச்சு. உடனே அவனை கொலை செய்ய வகை தேடுகிறான். இப்போ ராஜா அரண்மனையில இருந்து இப்போ கொலை செய்ய வகை தேடினதுனால எங்கே ஓடுறான், மீதியானுக்கு போகிறான். அந்த மீதியான் தேசத்துல போய் ஒரு சாதாரண என்னவா இருக்கிறான், ஆடு மேய்க்கிறவனா இருக்கான். அந்த பேலஸ்ல ஒரு ராஜகுமாரன் இப்போது ஆட்டு மேய்ப்பனாக இருக்கிறான். ஃப்ரம் த ஹையஸ்ட் லெவல் he is brought down to the lowest level. எவ்வளோ எவ்வளோ உயரமாக இருந்தானோ அதிலிருந்து இப்போ எவ்வளவுக்கு தாழ்மையான ஒரு சூழ்நிலை அங்கே வருகிறான். அங்கேயும் வந்து அந்த எத்ரோவின் மகளுக்கு உதவி செய்ய போனதுனாலே அங்கே அவன் அந்த மற்ற மேய்ப்பர்களோடு இவன் போராடி அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ததுனால உடனே அவனை அந்த எத்ரோ ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகளை அவளுக்கு கொடுக்கலாம். அங்கே ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கை, அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுறது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அவன் நினச்சிருப்பான் இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஒருவேளை ஐ ஸ்டார்டட் மை லைஃப் அஸ் அ பிரின்ஸ், ஒரு ராஜகுமாரனா என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். இன்றைக்கு நவ் ஷெப்பர்ட், இப்போ ஒரு சாதாரண மேய்ப்பனா இருக்கிறேன்னு நினச்சிட்டு உண்மையாக அந்த கல்லில் எல்லாம் உட்கார்ந்துருந்து என்னெல்லாம் அவன் மனதில் அப்போ போயிருக்கோம். ஆண்டவரே, நான் எவ்வளோ பெருமிச்சு விட்டுருப்பான், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். அங்கே என்னுடைய ஜனங்கள் எல்லாம் அடிமைத்தனமாக இருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நான் தனியே ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை நமக்கு தெரியாது, நான் வேதனையோடு இருக்கிறேன். உன்னுடைய ரகசியமான கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார், உன்னுடைய ரகசியமான பெருமூச்சு ஆண்டவர் காண்கிறார். நீ என்ன சூழ்நிலையில் இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை ஆடு மேய்க்கிறாளாக அவ்வளோ லோஸ்ட் ஒரு சுச்சுவேஷனில் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் உன்னை குறித்து ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு உண்டு. அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சாதாரணமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு எங்க போறான், தேவ பர்வத்துக்கு போறான். தனிமையிலே நீ தனிமையா இருந்து தேவ பர்வத்தை தேடி போகும்போது உனக்கு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், உனக்கு அற்புதமான அனுபவங்களை தேவன் தருவார். அவங்க அடுத்த வசனம், முட்செடி, இட் வாஸ் a humble bush, ஒன்னுக்கு உதவாத ஒரு செடி. அந்த செடியிலே ஒரு வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன் என்ன, ஒரு அந்த செடியை ஒன்றும் ஆகலை, ஆனால் செடி எரிந்து போகுது, ஆனால் அந்த செடி வெந்து போகாமல் இருக்க. உண்மைக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை அதுதான். அங்கே எரிந்து அவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வேதனையை அனுபவித்து கொண்டிருக்காங்க. ஆனால் அவர்கள் நசித்து போகவில்லை. அவர்கள் எல்லாரும் அந்த துன்பத்தின் மத்தியிலே உயிரோடு இருந்து அந்த வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அப்போது ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார், அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறார். அவன் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த முட்செடி தான் பார்க்குறான், அங்கே தீயை தான் பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் கூப்பிடுறது அவனாலும் ரெக்கக்னைஸ் பண்ண உணர முடிகிறது. அவன் ஆண்டவரை உணர்ந்தபடினால ஆண்டவருக்கு அவன் உடனே தன்னை சமர்ப்பிக்கிறான். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி உடனே ஆண்டவர் அவனுக்கு அவன் பாதரட்சியை கழட்டி போட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் செயல்படுகிற காரியம் ஒருவேளை சில நேரங்களில் பிந்தி இருக்கலாம். பட் God has his own timetable. நம்ம ஸ்கூல்ல டைம் டேபிள் கொடுக்குறோம் இல்லையா, God has the timetable of our life. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய டைம் டேபிள் ஆண்டவர் கையில் இருக்குது. முதல் 40 வருஷம் மோசே எங்க வச்சிருந்தாரு, பார்வோனுடைய அரண்மனையில். இப்போ 40 வருஷம் அந்த ஒவ்வொரு நாளும் இமேஜின் பண்ணி பாருங்க, 40 வருஷம்
ஒவ்வொரு நாளும் அவன் எவ்வளவு வேதனைப்பட்டானோ, எவ்வளவு கவலைப்பட்டானோ, அந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவர் அவனோடு இருந்து இன்னைக்கு கரெக்டா அவன் அந்த 40 வருஷம் முடிகிற நேரத்துல கொண்டு வந்து அவன் செய்ய வேண்டிய காரியங்களை அவனுக்கு காட்டி கொடுக்கிறார். அவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்பு. அப்ப அவன் சொல்றாரு, அப்பதான் God is revealing his purpose. 80 வருஷத்துக்கு பிறகு அவன் குழந்தையா நாளன்பட்டியில அழுது அந்த குழந்தைக்கு 80 வருஷத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் அவனை குறித்து உள்ள நோக்கத்தை அவனுக்கு காட்டி கொடுக்கிறார். அவன் உடனே ஆண்டவரை நான் வர்றேன்னு சொல்றானா, அவன் he has his own excuse. அது ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவருடைய காரியத்தை செய்ய கூப்பிடும்போது அவன் நமக்கு பல விதமான எக்ஸ்கியூஸ் சொல்லுவான். ஆண்டவரே எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். முதலாவது என்ன சொல்றான்? நான் எம்மாத்திரம். இன்னைக்கு இந்த இடத்துல யார் யார் சொல்லிட்டு இருக்கீங்களோ, who am I? நான் எம்மாத்திரம். God has a plan. உன்னை குறித்துள்ள நோக்கத்தை நிறைவேற்றுவார். அடுத்தபடியாக அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய பேர் என்னன்னு சொல்ற தெரியாதுன்னு சொல்றான். முதலாவது ஆண்டவரே நான் யாருன்னு கேட்கிறான். 2வது கேட்கிறான் நீ யாருன்னு கேட்கிறான். 3வது சொல்லுறான், ஆண்டவரே எனக்கு திக்குவாயோ மந்த நாவும் இருக்கு. 4வது வசனம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லுகிற 10ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றார். 4வது எக்ஸ்கியூஸ் அது. 3வது எக்ஸ்கியூஸ் அதை சொல்றான். அடுத்த எக்ஸ்கியூஸ் அவன் சொல்றது, ஆண்டவரே 14ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். நான் இதுக்கு I am a misfit, நான் இதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவரே வேற எத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க யாரையாவது அனுப்பும். நான் எம்மாத்திரம். எனக்கு உம்மை பற்றி எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் க்ளோஸ் டு யூ. உம்மோடு நான் நெருங்கின அனுபவம் உள்ளவள் அல்ல. நான் ஏமாத்திரம், எனக்கு பேச்சு வல்லமை இல்லைன்னு சொல்றாரு. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அவனுக்கு வேண்டிய பதிலை கொடுத்து உனக்கு பதிலாக பேசுவதற்கு ஆனா முதல்ல நம்ம பார்க்குறோம் வாக்கு வல்லமை உள்ளவனாகத்தான் அவனை நம்ம பார்க்குறோம் பார்வோனுடைய அரண்மனையில. ஆனா அவன் சொல்றான் எனக்கு வாக்கு வல்லமை இல்லைன்னு சொல்றான். அப்புறம் அடுத்தவன், ஆண்டவரே வேற யாரையாவது என்னிடத்துல எனக்கு பதிலாக அனுப்புன்னு சொல்றான். இன்னைக்கு எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்களோ, ஆண்டவரே எனக்கு இந்த திறமைகள்லாம் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நான் கொடுத்திருக்க திறமைகளை, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய், நான் உனக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன். அன்றைக்கு மோசையோடு இருந்த ஆண்டவர், அன்றைக்கு அந்த நாணல்பட்டியில் அழுத அந்த மோசையோடு இருந்த ஆண்டவர், அந்த பாலைவனத்தில் அந்த வனாந்தரத்தில் இருந்த ஆண்டவர், வனாந்தரத்திலே மோசையோடு பேசின ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். நம்ம சொல்ல ஆண்டவரே அவன் செய்யலாம் இவன் செய்யலாம்னு சொல்ல ஆண்டவர் சொல்றார், நீ என்னென்ன செய்ய வேண்டுமோ சொல்ல வேண்டுமோ உனக்கு நான் சொல்லுகிறேன், அதோடு உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். நம்ம சொல்லலாம் ஆண்டவரே எனக்கு அந்த பலவீனம் இந்த பலவீனம் சொல்லி, ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னோடு நான் இருப்பேன். நாம் நம்மை பார்ப்பது ஒரு விதம், மற்றவர்கள் நம்மை பார்ப்பது ஒரு விதம். ஆண்டவர் உன்னை ஒரு மோசையாக பார்க்கலாம். ஆண்டவருக்கு உன்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு, அதை நிறைவேற்ற வல்லவர். நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவர். இன்றைக்கு வாழ்க்கையில் எந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கிறீங்களோ, அன்றைக்கு மோசே பார்வோனுடைய அரண்மனையில் படித்தான். இன்றைக்கு நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு வேண்டிய ட்ரைனிங்கை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ட்ரைனிங். நம்முடைய பின்காலத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ட்ரைனிங். எவ்ரிடே இஸ் எ ட்ரைனிங் ஃபார் யூ. இன்றைக்கு நீங்கள் செய்கிற காரியம், நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ட்ரைனிங். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான வழியிலே நடத்துகிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அவனை குறித்துள்ள ஃபுல் நோக்கத்தை அன்றைக்கு அவனுக்கு நிறைவேற்றுகிறார். அவர் நிறைவேற்றுகிறது, அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது அது பின்காலத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நம்ம விசுவாசிப்போம், ஆண்டவரே நீர் என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்க. முழங்கல் படியிடுவோம், ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே
என்னை குறித்து அன்றைக்கு மோசையோடு பேசின ஆண்டவர், அன்றைக்கு நாணல் பட்டியிலே மோசையோடு பேசின ஆண்டவர். ஒருவேளை நீ இன்றைக்கு நாணல் பட்டியிலிருந்து அழுது கொண்டிருக்கலாம், அல்லது அரண்மனையிலே உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்று அறியாதவர் இருக்கலாம், அல்லது வனாந்திரத்தில் ஆடுகளின் பின்னால் இருக்கலாம். ஆண்டவருக்கு உன்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. அந்த சித்தத்தை செய்ய நிறைவேற்ற வல்லவராக இன்று இருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்போம், ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை குறித்த உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, எந்த காலத்தில் எந்த நேரத்தில் என்னை குறித்த உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவரே. நான் அரண்மனையிலே ஆசாபாசங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை விடுவிக்க வேண்டியவள் ஆண்டவரே. என்னை சுற்றி இருக்கிறவர்களை விடுவிக்க வேண்டியவள் ஆண்டவரே. இந்த கிராமத்தை விடுவிக்க வேண்டியவள் ஆண்டவரே. என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நான் விடுதலை கொண்டு வர வேண்டியவள் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை விடுவிக்க வேண்டியவள் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கேளுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து திட்டம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நீர் பண்ணின திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கேளுங்க. தனிமையிலே அழுது கொண்டிருக்கலாம், தனிமையிலே பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கலாம், தனிமையிலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு உன்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. நீ முன்னேறுவதற்கு உன்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என்னால் அது முடியாது இது முடியாது, நான் என் மாத்திரம், எனக்கு வாக்கு வல்லமை இல்லை என்று சொல்லி என்னென்ன தடைகளை சொல்லுகிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ வில் ஹெல்ப் யூ டு ஓவர்கம். நீ அவைகளை எல்லாவற்றிலும் இருந்து மேலாக வெற்றி பெற நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்ல கேட்ப. ஆண்டவரே, எனக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே, வெற்றியை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கேளுங்க. ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. என்னை கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே. நான் அறை வீட்டுக்குள்ளே இருந்து விடுகிற என்னுடைய பெருமூச்சை காண்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எனக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே, எனக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே, எனக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. மோசேயை அழைத்தது போல ஆண்டவரே, நான் ஆண்டவரே சாக்கு போக்கு சொல்லாதபடி ஆண்டவரே, நான் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. என்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வமே, இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை திடப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு மோசைகளாக மாற்றும் ஆண்டவரே. தலை சிறந்த தலைவர்களாக நீர் மாற்றும் ஆண்டவரே, பெரிய தலைவர்களாக மாற்றும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நம்முடைய சித்தனை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இடத்தில் வைக்கிறோம் சுவாமி. என்ன கவலையோடு, எந்த பாரத்தோடு, எந்த ஆண்டவரே அறை வீட்டுக்குள்ளிருந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, நீர் விடுதலையை கொண்டு வரும் ஆண்டவரே. நீர் விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விடுதலையை கொடு சுவாமி, அதிசயத்தை கொடு, அற்புதத்தை கொடு ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை ஓரோடு இருக்க வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. என்னை குறித்து உள்ள உம்முடைய சித்தத்தை நீ நிறைவேற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் தாழ்மையாக பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்நிகழ்ச்சியின் மூலமாய் தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெப குழுவினரும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மற்றுமொரு தேவ செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.